அக்கா பண்ணிக்கலாம் உருவாங்க. இல்லை நீ அதை பார்க்கணும். ஐயா, மின்சாரத்துறையோட அந்த ஒரு முறையற்ற நடவடிக்கைனால தான் இந்த ஒரு உயிர் பலி நடந்திருக்கு அப்படின்னு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இது மட்டும் இல்லை. இங்கே இருக்கிற கவுன்சிலர் அதிமுக சார்ந்த அஸ்வினி கருணா பல தடவை மாநகராட்சி மன்றத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதே போல் எங்கள் கழக பங்கு செயலாளர் கருணாவும் எழுதி கொடுத்துருக்கிறாரு மின்சாரத்துறைக்கு. இது போன்ற நிகழ்வுலாம் நடக்கக்கூடாதுன்னு எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எங்களுக்கு இல்லை. காரணம் கேட்டால் கார்பரேஷன் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கார்பரேஷனில் கேட்டால் ஈபியில் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடக்குது. இது இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாமல் விஷயங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இது போன்ற நிகழ்வுலாம் நடந்திருக்குது. எங்கள் அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய காலத்துக்கு உடனடியாக காலையில் பேசினாங்க. அவர் திருச்சியில் சுற்றுலாவர்கள் போய் பார்த்து அவங்களுக்கு எதாவது நிதி உதவி கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் எங்கள் கட்சியினுடைய சார்பாக அவருடைய ஆணைக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருக்குறோம். எங்கள் மாவட்டத்தில் சார்பாக 50,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிதி இருக்குது. வேறு எந்த உதவி இருந்தாலும் அவங்க படிக்கிறதுக்கு வேறு எதாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏதாவது வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை பண்ணித்தரோம். இந்த வரலட்சுமின்றது தூய்மை பணியாளர் 30 வயசில் இறந்துருக்கிறாங்க. 2 பெண் குழந்தைங்க. அவங்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அவங்க இருக்கிறாங்க. ஜோன் 13 ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்து போகும்போது இந்த ஏரியாவில் ஒருத்தவங்க போகிறோம் நிறைய பேர் அந்த ஒரு வழியாக தான் போகணும். இது போன்ற நிறைய நிகழ்வு நடக்குது. இது போன்று நடக்காத இன்னைக்கு வந்த அமைச்சர், இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இது போன்ற இருக்கிற இடத்துல பார்க்கணும். பார்க்குறதே கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். செய்ய தவறியதுக்கு அவங்க தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். இப்போ இந்த பெண்மணி உயிரிழந்த செய்தி சோசியல் மீடியாவில் பரவுறதுக்குள்ளேயே 20 லட்சம் கொடுத்த செய்திகள் பரவுது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவங்க உயிர் இழந்தால் தான் இது போல் கொடுப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் அந்த இடத்துல செய்யறதுக்கு தயாரில்லை. இதே போல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. அவங்க உடனே போய் 10 லட்சம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் அவங்க பணம் கேட்கல? இப்போ கூட நம்ம அம்மாவுக்கு பணம் வேணான்றாங்க. பொண்ணு உயிர் போயிடுது, அந்த உயிர் போகாத இருந்து பார்த்துக்கணும். என் பொண்ணு உயிர் போய் இது போன்ற உயிர்களெல்லாம் போகாத பார்த்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சரோ இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோ இதெல்லாம் தெருவாக என்ன இருக்குதுன்னு போட்டு ஆய்வு கூட்டம் போட்டு பப்ளிக்கை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தால் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்காது. இதெல்லாம் வராத பார்த்துக்கணும். இதுவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கணும். அவங்க இதை பார்த்து திரும்பணும். இதெல்லாம் மக்கள் பணியை செஞ்சு அவங்க செய்ய தவறியதுனால தான் இந்த போல பிரச்சனைகள்லாம் வருது.